குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்திய ஜனநாயகத்துல யாருக்கு வேணாலும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துகிற உரிமை இருக்கு. சோ அது விஜய் அவர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெரியார் சார்ந்த சிந்தனையோடு விஜய் தமிழக மண்ணில் வருவாரேயானால் என்ன மாதிரி ஒரு பெரியாரிஸ்ட் அது சந்தோஷம் தான். அப்ப ரெண்டாவது விஜய் தமிழ்நாட்டு மண்ணை பற்றி புரிந்து கொள்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை ஏத்துக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். விஜய் ஒரு நடிகரா இருக்க வரைக்கும் பெரிய அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொன்னவர் அல்ல. ஒரு அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்தவரும் அல்ல. அரசியல் எல்லாத்துலயும் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து, நம்ம சாப்பிட்ற அரிசியில இருந்து, நம்ம குடியிருக்கிற வீட்டில இருந்து, நம்மளுடைய உடம்பு உட்பட எல்லாமே அரசியல் தான். ஸோ அப்போ அந்த அரசியலுக்கு வெளியில நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு இலூஷன். இப்ப விஜய் அரசியல் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரவேற்கக்கூடிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள், பொருளாதார பிரிவை சேர்ந்தவர்கள், இவர்கள்லாம் அரசியல்னாலே விலகி நிற்கிற ஒரு சூழல் இருக்கு. எல்லாரும் இல்ல, பட் ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டில ஒரு அரசியல்வாதினாலே ஒரு கண்டெம்ட் இருக்கு. அது சரி நான் நினைக்கல. நான் நிறைய கல்லூரிகளுக்கு நம்ம தொகுதியில இளைஞர்களை பாக்குறப்ப, மாணவர்களை பாக்குறப்ப, நம்ம நிறைய பல இடங்கள்ல கல்லூரிகள்ல நம்ம பேச போறோம். அப்ப நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோளா, எல்லாரையும் ஒரே பிளாங்கெட்டா நீங்க நல்லவங்கனோ கெட்டவங்கனோ முடிவு பண்ணாதீங்க. நமக்கு ஒரு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. நீங்க சிந்திங்க. ஒரு கட்சி எந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்துகிறது, அந்த கட்சியின் தலைவர் அவங்க முன்னிறுத்துகிற கொள்கைக்கு உண்மையா இருக்காரா, நீங்க ஓட்டு போடுற எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர், இவங்கெல்லாம் இண்டிவிஜுவலா என்ன மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் சிந்திச்சுட்டு நீங்க முடிவுக்கு வாங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. நம்ம ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகம் தான் நம்ம நாட்டுல இருக்குது. ஸோ அப்ப அரசியல் கட்சிகள் மூலமாக தான் நம்ம ஒரு அரசாங்கத்தை நம்ம அமைக்க முடியும். நம்மளது பொலிட்டிக்கல் பார்ட்டி டெமோக்ரஸி. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க அதுக்கு விலகி நிக்க முடியாது. அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு நீண்ட காலமா துரதிருஷ்டவசமாக மக்களை அப்பொலிட்டிக்கலா ஆக்கிட்டு அவர்களை அரசியல் அற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அரசியல் அற்றவர்களாக ஆக்கப்படுறதன் மூலம் என்னன்னா, அவங்க எதையுமே ஒப்பீனியனேட்டடா இருக்க மாட்டாங்க. அரசியல் எல்லாத்துலயும் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து, நம்ம சாப்பிட்ற அரிசியில இருந்து, நம்ம குடியிருக்கிற வீட்டில இருந்து, நம்மளுடைய உடம்பு உட்பட எல்லாமே அரசியல் தான். ஸோ அப்போ அந்த அரசியலுக்கு வெளியில நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு இலூஷன். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இல்லாத ஒண்ணு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அதனால அந்த அரசியல் நீரோட்டத்துக்குள்ள இருந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கேரளாவை எடுத்துங்களேன். நான் ரொம்ப நாள் இளைஞர் காங்கிரஸ்ல கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேரளாவில் அரசியல் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அரசியல்னு கேரளாவுக்கு தெரியும். அரசியல்ல பணம் கம்மியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால தான் அரசியல்ல பணம் கம்மியா இருக்கு. எங்க அரசியல்வாதிகள் மிக எளிமையா இருக்காங்க அப்படின்னா கேரளால தான் எளிமையா இருக்காங்க. உம்மன் சாண்டி சார் எங்கிட்ட சொல்லுவாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரேன்னு யாரும் தமிழ்நாட்டு மக்கள் சொன்னப்ப, ஐயோ அப்படிலாம் வந்துடாதீங்க, எங்க ஊர்ல ஒரு காருக்கு பதிலாக 2-3வது கார் போனா தேர்தலில் தோல்வி நிச்சயம், என் ஒரு கார் போக வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன், 2 கார் 3வது கார் போனா அங்க வேலையாகாதுமா. அப்ப அரசியல்ல ஒரு பணம், ஆடம்பரம், படாடோபம் இதையெல்லாம் கேரள மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால கேரள அரசியல்வாதிகள் அதை செய்ய முடியறதில்லை. எங்கிருந்த விஷயம் ஆரம்பிக்குது, மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதனுடைய ரெஸ்பான்ஸா தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் இருப்பாங்க. இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்குது மற்ற மாநிலங்கள்ல, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. சோ அந்த நிலைமை மாறணும். ஆனா இன்னைக்கு முன்னாடி மாற வேண்டி இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் அந்த அரசியல் சூழல்ல வெளியில் இருக்காங்கல்ல, புதிய கட்சிகள், புதிய சிந்தனைகள், புதிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகளா இருக்கலாம், அல்ல அரசியல் கட்சியாக இல்லாத அரசியல் இயக்கங்களாக இருக்கலாம். தீகா பெரியார் ஆரம்பிச்ச மாதிரி, நாராயணகுரு ஆரம்பிச்ச மாதிரி, பசவன் ஆரம்பிச்ச மாதிரி, அம்பேத்கர் ஆரம்பிச்ச மாதிரி, இந்த மாதிரி பல அரசியல் சார்ந்த இயக்கங்கள் இருந்திருக்கு நம்ம தமிழ் மண்ணில், இந்தியாவும். ஸோ அப்படி ஒரு புதிய முயற்சிகள் நடக்கிறப்ப இந்த மாதிரி அரசியல் மைய நீரோட்டத்திலிருந்து விலகி இருக்கிற நிறைய பேர் அதை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த புதிய முயற்சியுமே ஒரு வரவேற்கத்தக்க முயற்சின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அது இந்திய ஜனநாயகத்துல யாருக்கு வேணாலும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துகிற உரிமை இருக்கு. ஸோ அது விஜய் அவர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அந்த பெரியாருக்கு போய் மாலை வச்சது, மரியாதை செலுத்தினது, அது மாதிரி விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்சியா இருக்கு. அது என்ன கான்ட்ரோவர்சின்னு எனக்கு தெரியல. விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அந்த அரசியல் கட்சியின் தலைவருக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு செய்யற உரிமை இருக்கா இல்லையா? வாழ்த்து சொல்றதோ சொல்லாதோ ஒரு கிரிமினல் நடவடிக்கை கிடையாதுல்ல, அது சட்டத்திற்கு உட்பட்டது தானே. அதுல என்ன கான்ட்ரோவர்சின்னு எனக்கு புரியல. இதுல இருந்து அவரோட அரசியல் போக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன பண்ண போறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவரோட அரசியல் போக்கு? இல்ல, ஒரு பெரியார் சார்ந்த சிந்தனையோடு விஜய் தமிழக மண்ணில் வருவாரேயானால் என்ன மாதிரி ஒரு பெரியாரிஸ்ட்
அது வந்து சந்தோஷம் தான். அப்ப ரெண்டாவது வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டு மண்ணை பற்றி புரிந்து கொள்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பாஜக சார்ந்த சிந்தனைகளை முன்னெடுத்தா இங்க தேராதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த அளவுல தமிழ் மண்ணுடைய ஒரு அரசியலையும் அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் மக்களுடைய அரசியலையும் அது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை ஏத்துக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். நீங்க ஒருத்தர் வர்றப்பவே வந்து யார் இருக்காங்க இல்லைன்னா நமக்கு முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்லப்படுறதுதான். பொதுவா வந்து விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்க வரைக்கும் பெரிய அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொன்னவர் அல்ல, ஒரு அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்தவரும் அல்ல. இப்ப சூர்யா போன்றவர்கள்லாம் வெளிப்படையாவே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டை, சில பிரச்சனைகள் சார்ந்த நிலைப்பாட்டை முன்வைக்கிறாரு. நிறைய தமிழ் சினிமாவுடைய டைரக்டர்கள், ரஞ்சித் மாதிரி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய படமே ஒரு அரசியல் செய்தியாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல விஜய் அவர்கள் ஒரு நடிகரா வந்து அவர் எந்த விதமான காத்திரமான விஷயங்களுக்கும் கருத்துக்களை அவர் சொன்னதில்லை. அதனால அவருடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அவர் அரசியல் கட்சி அவர் வர்றப்ப அவரோட கொள்கை பிரகடனம்னு ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஆரம்பம் தான். இந்த கொள்கை பிரகடனத்தை படி அவர்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறதா, ஒரு நெருக்கடிகள் வர்ற நேரத்தில் அவர் அது நெருக்கடியை எப்படி எதிர்கொள்வாரு. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தினம் தினம் நெருக்கடிகளை எதிர்கொள்றோம். இப்ப எனக்கு எதிரால பெரும் பொருட்செலவுல பாஜக பொய் பிரச்சாரங்களை எல்லா காலத்திலையும் கட்டமைக்கிறாங்க. கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வருஷத்துக்கு முன்னிருந்தே அதை பண்ணாங்க. பட் ஆனால் மக்கள் மத்தியில எடுபடாது. நம்ம மக்கள் நம்மளை டெய்லியும் பாக்குறாங்க, நம்ம டெய்லியும் போறோம். நான் ஒரு 100 நாள் வேலைக்காடு இல்லாம, ஒரு பள்ளிக்கூடம் இல்லாம, ஒரு ஆஸ்திரி இல்லாம போய் உட்கார்ந்துருப்பேன். அதனால நம்ம நேர்மையா இருக்கிறோம், மக்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. நம்ம பிரச்சனைகள் முன்னிறுத்தி போராடி நம்ம வேலைகளை செய்யறோம். எங்க தலைவர்லாம் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்றாரு. அவர் கொலை செய்வோம்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க பாஜக இப்ப. சோ அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடிகள் வர்றப்ப நீங்க விஜய் அவர்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுப்பாருங்கிறத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். 2026 சட்டசபை தேர்தலில் அவங்க நிப்போன்னு சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ அது எப்படி இருக்கும், களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கேன் ஸ்பீக் ஆன் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்ற எங்க எல்லாரும் கருத்து கேட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க எப்பவுமே. மற்ற கட்சிகள் பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப இன்டாக்டா தான் இருக்குது. இது மிக நிச்சயமாக ஒரு வெற்றியை பெறும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு கூட்டணிகள் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல. நீண்ட நெடிய காலமாகவே தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுகவும் சரி, கூட்டணியின் அடிப்படையில தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டணிகள் இல்லாம தேர்தலை சந்திச்சு நீண்ட காலம் ஆயிருச்சு. அதே போல நாங்களும் அப்படிதான், மற்ற அரசியல் கட்சிகளும் அப்படிதான். நாங்களும் கூட்டணியில சார்ந்துதான் நாங்க ரொம்ப காலமா நின்றுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு ஒற்றை கட்சி மட்டும் தேர்தலில் தனியா நின்று வெற்றி பெற்று ரொம்ப காலம் ஆகிருச்சு, பல பத்தாண்டுகள் ஆகிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்தா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு சிறப்பான அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நம்ம பார்த்திருக்கோம். பெரிய அவலங்கள் இருந்திருக்கு, நிறைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. உதயமின் திட்டம் உட்பட பல விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகள் வந்து சமரசம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் வந்தா கூட ஒரு உரத்த குரல்ல பேச முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து நீங்க நம்ம புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த சமர சிக்ஸா நவியா அது வேற நம்ம இந்திய வாயில் நுழையிறது, அதுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு நம்ம சொல்றாங்க. அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்தாங்க, நானும் காங்கிரஸ் சார்பா போயிருந்தேன். சோ இந்த மாதிரி நம்ம மேல ஒரு அழுத்தத்தை திணிக்கிறாங்க. அதுக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம வரி கட்டுறோம், வரி கட்டுற பணத்துலதான் எல்லா காசும் வருது. பாஜகவுடைய கொள்கைகளை திணிக்கிறதுக்கு நீங்க எப்படி அந்த வரி பணத்தை பயன்படுத்துவீங்க? அது தவறு இல்லையா? அது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? நம்ம எதுக்கு பணியணும்? நம்ம இருமொழி கொள்கை உள்ள ஒரு மாநிலம், அதனால நம்ம ஒன்னும் கெட்டு போகல. யாராவது படிக்கிறோம்னா படிச்சுக்கலாம். நம்ம வந்து யாராவது நீங்க ஹிந்தி படிக்கிறீங்களா, உங்களை துப்பாக்கி எடுத்து சுற்றுவோம்னு நம்ம சொல்லல. எல்லா ஊர்லயும் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. சோ இப்ப நீங்க பிரெஞ்சு படிக்கிறீங்களா, படிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஜெர்மன் படிக்கிறீங்களா, படிங்க. அந்த மாதிரி ஒரு முற்போக்கான மாநிலம் தான் நம்ம. இன்னைக்கு வந்து மொழி ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாராவது ஒருத்தர் படிக்கணும், ஒரு மொழியை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு ஆப் போட்டு படிச்சிடலாம். நீங்க வந்து ஹிந்தி டீச்சர் போய் பார்த்தோ, பிரெஞ்சு டீச்சர் போய் பார்த்தோ, இல்ல ரஷ்யன் எம்பசிக்கு போயோ படிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இல்லை. சோ அந்த மாதிரி சூழலை கூட நம்ம இது வந்து ஒரு அதிகாரத்தை திணிக்கிற அவங்களுடைய கொள்கை ஒரு மாநிலத்தின் மீது திணிக்க முயற்சி பண்றாங்க பாஜக. ஆனா அரசாங்கம் பணியில இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காங்க பேசுறதுக்கு. சோ அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க
காலை உணவு திட்டம், காமராஜருடைய மதிய உணவு திட்டத்திற்கு அப்புறம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம காலை உணவு திட்டத்தை நம்ம செயல்படும். அதோட இம்பாக்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நான் வந்து கண்ணால பாக்குறேன். நான் ஏராளமான ஸ்கூலுக்கு போயிருப்பேன். ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓட்டு போடுற வயசு இல்லை, அவங்களுக்கு எனக்கு ஓட்டு போட முடியாது. ஆனா ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்ந்துதான் நான் எம்பியா இருக்கேன். ஸோ அதனால எல்லா ஸ்கூலுக்கும் போவேன். நான் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்ப ஸ்கூல்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நான் தான் முதல்ல 100 பள்ளிக்கூடங்களை மாடர்னைஸ் பண்றதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டேன். இன்னைக்கு வந்து 25,000 ஆரம்ப பள்ளிகள்ல தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. அது கல்வியில ஒரு பெரிய புரட்சியா இருக்கும் தமிழ்நாட்டுல. சோ அந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி இப்ப ஏன் மின்சார அமைச்சகத்திலேயே நீங்க 10 ஆண்டு காலமா இலவச மின்சாரம் வழங்கப்படல, மின் இணைப்பு. இன்னைக்கு ஒரு 1,00,000 பேருக்கு அரவக்குறிச்சியில என் தொகுதியில வச்சுதான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தப்ப பண்ணாங்க. தொழில்துறையில மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்தது. இன்னைக்கு முன்பு அண்ணன் தங்கம் தென்னரசர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு ராஜா அவர்கள் இருக்காங்க. யார் அமைச்சராக இருந்தாலும் அந்த ஒரு பாலிசிங்கிறது ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், தொழில் முதலீடுகளை உருவாக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை மக்களும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவுதான் சமூக வலைத்தளங்கள்ல கான்ட்ரோவர்சியை வச்சாலும், பெரிய பொருட்செலவுல ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களை, யூடியூப்களை கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்ணாலும், ஐ திங்க் முதலமைச்சருடைய செயல்பாடுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி இருக்க பார்க்க முடியுது. இஸ் இமேஜ் இஸ் கம்ப்ளீட்லி இன்டாக்ட் நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் மாதிரி இம்பாக்டுகள் இருந்தாலும் 2026 எலெக்ஷன்ல இதே கூட்டணி மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்னு. ஆமா, ஒரு நல்ல ஆட்சிக்கு, ஒரு நல்ல கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நான் நினைக்கிறேன்.